Hi, good morning viewers. Today I am going to tell you some tips for your regular periods. Okay. Usually anemia causes irregular periods. If there is no blood for you, then you can't bleed. And any thyroid and any other hormonal problems like PCOS and all is going to get irregular periods. ஏன்னா அதில் வந்து ovulation இருக்காது, so anovulار cycles. That's why there is a irregular periods. Sometimes very rarely stress also induces irregular periods. அதில் வந்து இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டியூரிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க இரெகுலராக இருக்குது மேடம். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் இன்டர்லிங்க்டு. ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி ஆக்சஸ், ஹைப்போதலாமஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஆச்சுன்னா இட் ரெடியூசஸ் த பிட்யூட்ரி ஆக்ஷன் அண்ட் த ஹார்மோன்ஸ் டு த ovaries which is going to ovulate. So that is also ruled out. அப்புறம் அடுத்தது வந்துட்டு இந்த irregular sleepங்க and unhealthy dietary habits. அப்புறம் we have to modify ஒன்று modification of lifestyle modification. obesity இருந்தால் you have to control obesity, lose your weight by joining the gym. மூணாவது வந்துட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஹேபிட்ஸு அண்ட் அட்லீஸ்ட் half an hour ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரி டே அண்ட் அயன் ரிச் ஃபுட்டு அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வித் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சர்க்கேடியன் ரிதம் ஆஃப் த ஸ்லீப். நைட்டில் கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். இந்த 5 மேனேஜ் பண்ணிங்கனாலுமே பீரியட்ஸ் வில் பி ரெகுலர். இஃப் தென் ஆல்சோ irregular, then you are having PCOS. Go and see your gynecologist. Okay.